அவருடைய சமூகத்தில் சுகம் உண்டு, அவருடைய சமூகத்தில் பலன் உண்டு, ஆரோக்கியம் உண்டு, ஜீவன் உண்டு. எத்தனை பேர் நம்ம அதை விசுவாசிக்கிறோம்? ஆண்டவரோட சன்னிதானத்தில் நம்ம வரும்போது எல்லா பலவீனமும் எல்லா வியாதியும் நீங்கும் என்று நன்றி சொல்லுவோமா? சுகம் உண்டு, பலன் உண்டு, ஜீவன் உண்டு, பாதத்தில் சுகம் உண்டு, பலன் உண்டு, ஜீவன் உண்டு, பாதத்தில் நேசிக்கிறேன் உம்மை தானே என் தெய்வமே, என் இயேசுவே. நேசிக்கிறேன் உம்மை தானே என் தெய்வமே, என் இயேசுவே. அடைக்கலமே, அதிசயமே, அண்டி வந்தேன் பாதமே. துக்கம் நீங்கும், துயரம் நீங்கும், துன்பம் நீங்கும் உம் பாதத்தில். துக்கம் நீங்கும், துயரம் நீங்கும், துன்பம் நீங்கும் உம் பாதத்தில். நேசிக்கிறேன் உம்மை தானே என் தெய்வமே, என் இயேசுவே. நேசிக்கிறேன் உம்மை தானே என் தெய்வமே, என் இயேசுவே. வியாதி நீங்கும், வறுமை நீங்கும், பாரம் நீங்கும் உம் பாதத்தில். வியாதி நீங்கும், வறுமை நீங்கும், பாரம் நீங்கும் உம் பாதத்தில். நேசிக்கிறேன் உம்மை தானே என் தெய்வமே, என் இயேசுவே. உயர்த்துகிறேன் உம்மை தானே என் தெய்வமே, என் இயேசுவே. நேசிக்கிறேன் உம்மை தானே என் தெய்வமே, என் இயேசுவே. உயர்த்துகிறேன் உம்மை தானே என் தெய்வமே, என் இயேசுவே. ஆமென். அப்பா, நான் உம்மை நேசிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை உயர்த்துகிறோம் அப்பா. உம்முடைய பாதத்தில் சுகம் உண்டு, பலன் உண்டு, ஜீவன் உண்டு, வியாதி நீங்கும், வறுமை நீங்கும் அப்பா. அதில் ஒரு சந்தேகம் இல்லை ஆண்டவரே. அப்பா, நீர் உயர்த்துறவர், நீர் உன்னதர், நீர் வல்லமை உள்ள தேவன் ஆண்டவரே. உம்மை நன்றி செலுத்துகிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. இருதயத்தின் ஆழத்துல இருந்த அப்பா உமக்கு நன்றி பலி செலுத்துறோம். நம்ம வந்திருக்கிறோம் ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. கோடான கோடி உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே, நன்றி. நம்ம இருதயத்தின் ஆழத்துல இருந்து ஆண்டவரை நோக்கி எந்த ஒரு மனிதனையும் பார்க்காதபடிக்கு ஆண்டவரை பார்த்தப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, நீர் செய்த நன்மைகள் ஒவ்வொன்றுக்கும் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. அப்பாவும் சந்நிதியில் எப்போ நான் வந்து நிற்பேன். அப்பாவும் சந்நிதியில் எப்போ
நான் வந்து நிற்பேன். திருமுகம் கண்டு நான் திருப்தியில் மூழ்குவேன். திருமுகம் கண்டு நான் திருப்தியில் மூழ்குவேன். நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. யெகோவா ராஃபா இன்றும் வாழ்கிறார். சுகம் தரும் தெய்வமேசு சுகம் என்று தருகிறார். யெகோவா ராஃபா இன்றும் வாழ்கிறார். சுகம் தரும் தெய்வமேசு சுகம் என்று தருகிறார். கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் மனுகாது. இந்த தீங்கும் தீண்டாது. இம்மட்டும் உதவினை எபினேசரே இனியும் காத்திடுவார். இம்மட்டும் உதவினை எபினேசரே இனியும் காத்திடுவார். இந்த உலகிலே இருக்கும் அவனை விட தேவன் பெரியவரே. இந்த உலகிலே இருக்கும் அவனை விட தேவன் பெரியவரே. ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயம் நமக்கே, ஓசன்னா ஜெயம் நமக்கே. இயேசு ராஜா முன்னே செல்கிறார். ஓசன்னா கீதம் பாடுவோம். துன்பங்கள் என்னை சொன்னாலும், தொல்லை கஷ்டங்கள் தேடி வந்தாலும், துன்பங்கள் என்னை சொன்னாலும், தொல்லை கஷ்டங்கள் தேடி வந்தாலும், பயமும் இல்லை கலக்கமில்லை, பயமும் இல்லை கலக்கமில்லை, கர்த்தர் நம்முடனே. ஓசன்னா विजय हो, ओसन्ना विजय, ओसन्ना विजय देता है. ओसन्ना गीत गाएंगे, ओसन्ना जयम नमके. यीशु राजा मुन्ने सलगिरार. ओसन्ना जयमे, ओसन्ना जयमे, ओसन्ना जयम नमके, ओसन्ना जयम नमके. यीशु राजा मुन्ने செல்கிறார். ஓசன்னா கீதம் பாடுவோம். கரங்களை உயர்த்தி நம் ஆண்டவரை நோக்கி ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயம் நமக்கே. உங்களுடைய வாழ்க்கையில ஏதோ ஒரு பெரிய மதிலாய் நிக்கிறதோ அந்த இடத்துல ஆண்டவர் विजयता கொடுக்கிறார். उसी जगह पर प्रभु विजय दे रहा है. जो आपकी घर में, जो आपकी जिंदगी में एक बड़ा चुनौती है, उस जगह पर प्रभु आपको विजय दे रहा है. जो बीमारी है उसके ऊपर विजय दे रहा है. जो रोग है, जो रुकावट है, जो चिंता जो भी है, सभी के ऊपर प्रभु विजय देता है. जो भी उसके ऊपर विश्वास करते हाथ उठाकर होसन्ना जयमे, होसन्ना जयमे, होसन्ना जयम नमके, होसन्ना जयम नमके. यीशु राजा मुन्ने सलगिरार. होसन्ना जयम नमके. Hallelujah.
நீங்கள் எங்களோடு பேசுங்க ஆண்டவரே. எந்த ஒரு மனுஷனுடைய சத்தத்தையும் அவங்களோட யோஜனைகளையும் நாங்கள் கேட்க வரலப்பா. நீங்கள் எங்களை கொடுத்து என்ன யோசிச்சிருக்கீங்களோ, என்ன செய்யணும்னு திட்டம் வச்சிருக்கீங்களாப்பா, எங்களோட பேசுங்க ஆண்டவரே. அதே போல் நடக்க எங்களுக்கு கிருபை செய்யுங்க ஆண்டவரே. அப்பா எல்லா காரியத்தையும் நீங்கள் பொறுப்பேற்றுக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க. இயேசு நாமத்துக்கு நல்ல பிதாவே, ஆமென். Praise God. मैं तैयार नहीं है, नहीं तैयार होएगा इधर आके प्रभु चलाएगा. आमेन. हालेलुया. போன வாரம் அருமையான அம்மா வந்து நின்றுட்டு போனதே எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம். ஆமென். ஆண்டவர் பார்க்குறார், அவருக்கு நம்முடைய பிள்ளைகளுடைய அலைச்சலை பார்க்குறார். प्रभु अपना बच्चों का कितना दूर से प्रयास कर कर आ रहे हैं वो देख रहे हैं. हालेलुया. प्रभु का सेवा करने में, प्रभु का नाम में आके खड़ा रहने में, प्रभु को जहाँ भी महिमा देगा उधर उतर कर प्रभु आता है और छोटा सा शुरुआत को बड़ा करेगा प्रभु. हालेलुया. இந்த 6வது மாதம் நினைச்சவனே எனக்கு முதல்ல எனக்கு நினைவுக்கு வருது என்னது, நான்சி ராஜா டிரான்ஸ்லேஷன் ராஜா 6வது மாதம் அப்படின்னு வந்த உடனே முதல்ல எனக்கு நினைவு வருது, छठवां महीना में आपको क्या याद आता है? எனக்கு நினைவு வருது, मुझे क्या याद आता है? ஆண்டவர் செய்த அற்புதம், முதல் அற்புதம். प्रभु ने जो पहला चमत्कार किया, எங்க? कहाँ किया? ஒரு கல்யாண வீட்டுல, एक शादी के घर में, ஒரு கல்யாண வீட்டுல एक कानाउर की शादी के 6 கச்சாடிகளை நிரப்ப சொன்னார். 6 बर्तन, जे पत्थर के बर्तन को वो भरने बोले. हालेलुया. हालेलुया. मिट्टी के 6 बर्तन, கச்சாடி, 6 बर्तन भरने बोले. हालेलुया. हालेलुया. அந்த ஜாடியில தண்ணீர் நிரப்ப சொன்னார். और वो उस बर्तन में पानी भरने बोला था, தண்ணீர் நிரப்ப சொன்னார். पानी भी भरने बोला था. हालेलुया. हालेलुया. அந்த கச்சாடி எங்க இருந்துச்சு? और वो बर्तन कहाँ था? வெளியில இருந்து வரும்போது बाहर से जो आते हैं நம்முடைய கை கால்களை கழுவுறதுக்கு हाथ पैर धोने के लिए வைக்கப்பட்ட ஒரு கச்சாடி, रखा गया एक बर्तन है. அந்த கச்சாடியை தெரிந்து கொண்டார். और उस बर्तन को प्रभु ने चुन लिया. ஆண்டவர் இந்த கல்யாணத்துக்கு வரும்போதே தெரிந்தெடுக்கிறார். प्रभु इस शादी के घर पे आते ही தள்ளப்பட்ட கல்லை जो नीचे करके टुकराए वो पत्थर மூளைக்கு को தலைக்கெல்லாம் மாற்றணும். सिर का पर्दा बना. சுவையான ரசத்துக்கு ஒரு பாண்டமா एक अच्छा रस, स्वादिष्ट रस के लिए बर्तन को उसे चुनता புறம்பே है. இருக்கிற அந்த கல்லை தூக்கி முன்னாடி உள்ள निकाला गया उसी पत्थर को लेकर அத நிரப்புற தேவன். उसे भरने वाला परमेश्वर है. நம்முடைய ஊழியக்காரர்களை சொல்லி நிரப்புற. हमारे अपने सेवक को बोल के वो भरता है. हालेलुया. हालेलुया. சீடர்கள் நிரப்பினார்கள். चेले ने भरे थे उसे. நிரப்பப்பட்ட அந்த 6 கச்சாடியும் என்ன ஆனது? भरे हुए 6 जो बर्तन था उसका क्या हुआ? தண்ணீர் நிரப்பப்பட்டிருந்தது. उसके ऊपर पानी भरा हुआ था उसके अंदर. சீடர்கள் கேக்குறாங்க, अभी चेले पूछते हैं, ஐயா நான் என்ன பண்றது? प्रभु हम क्या करें?